உஷா ஆயில் வழங்கும் விஐபி சமையலில் மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நான் சண்முக ஹாஸ்பிட்டல் ஜெயலக்ஷ்மி பன்னீர்செல்வம். இப்போது இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். ஸோ இது வந்து சேனைக்கிழங்கு சென்னா ரோஸ்ட். சேனைக்கிழங்கு ரோஸ்ட் அப்படியே சாப்பிட்ருக்கோம். இது வந்து சென்னா சேர்த்து ஒரு புது வகையாக ஒரு டிஷ் ஒன்று இது இருக்குது. சேனைக்கிழங்கு முதல்ல வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு, நம்ம என்ன ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் புளி கொஞ்சம் விட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு இது. அப்புறம் சென்னா கொஞ்சம் நாளே ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு அது ஒரு கப், பச்சை மிளகா 4, ஃபிஷ் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மசாலா பவுடர் வந்து நமக்கு நிறைய கிடைக்கிது. கோபி மஞ்சூரியன் மசாலா பாக்கெட் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்பூன், ஏதோ ஒரு இது உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ. வெஜிடேரியனாக இருந்தால் கோபி மசாலா போட்டுக்கோங்க, நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஃபிஷ் மசாலா போட்டுக்கோங்க. ஸோ அது ஒரு ஸ்பூன். சில்லி பவுடர், கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சம் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அது ஒரு விழுது பண்ணி வச்சுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இது மேலே நம்ம சேர்த்து பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இதில் போட்டு நல்லா பிரட்டிட்டு வச்சிடணும். இந்த பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளாரில் புரட்டிட்டு ஸோ எல்லா சேனைக்கிழங்கையும் இது மாதிரி நம்ம புரட்டிக்கிறோம். ஸோ புரட்டிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கார்ன்ஃப்ளவர்லேயே கொஞ்சம் வாட்டர் போர் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறோம். கார்ன்ஃப்ளவரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். திரும்ப இதில் ஒரு டிப் கொடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸ் நம்ம இதே மாதிரி சிக்கனில் கூட பிரெட் க்ரம்ஸ் போட்டு செய்யலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டு இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணோம் ஆயிலில். ஸோ எண்ணெய் காய வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறோம்.
இட்லி வந்து யூஸ்வலாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம 5 டம்ளர் அரிசி, இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், அவல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு நம்ம ஆட்டி செஞ்சோம்னா இட்லி ரொம்ப மிருதுவாக இருக்கும். ஸோ இது செய்து பாருங்கள். நாம் யூஸ்வலாக உணவில் வந்து சாலட்ஸ், ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், அப்புறம் ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்திக்கலாம். ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்திக்கிறது, ஒன்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக சாப்பிட்லாம், கட் பண்ணி சாப்பிட்லாம், ஸ்மூதி மாதிரி நிறைய 2 ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இப்போது. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் நிறைய. இதையே வந்து எண்ணெய் கம்மியாக சேர்த்திக்கணுன்னாக்கா நீங்கள் தவாவில் வந்து ஒவ்வொன்றா வச்சு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு திருப்பி போட்டு மூடி வச்சு வேக வச்சோம்னா இதே மாதிரி ரோஸ்ட் வரும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஸோ சேனைக்கிழங்கு சன்னா ரோஸ்ட் தயார். ஸோ இது சேனைக்கிழங்கு சன்னா ரோஸ்ட் தயார். இதுக்கு தேவையான பொருட்கள்: சேனைக்கிழங்கு நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம், நீட்டமாகவோ அகலமாகவோ எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு புளி விட்டு உப்பு போட்டு வேக வச்சு வடிய வச்சுக்கணும். அடுத்து நம்ம முதல் நாளே கொஞ்சம் சென்னாவை ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச சென்னா 1 கப், பச்சை மிளகா, ஃபிஷ் மசாலா பொடி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து, உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த சேனைக்கிழங்கு மேலே இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் புரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி வச்சிடணும். ஸோ மறுபடியும் அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவரை பேஸ்ட் பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக காஞ்ச உடனே இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது சேனைக்கிழங்கு சன்னா ரோஸ்ட் தயார். நம்ம பொதுவாக சமைக்கும்போது வெள்ளை நிறமை மட்டுமே இருக்கிற மாதிரி சமைக்காமல் கலர்ஃபுல்லாக எல்லா கலர் நிறங்களும் இருக்க மாதிரி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது மாதிரி நம்ம பார்த்து எல்லா இளம் தாய்மார்களும் அந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்கள நல்லா ஹெல்த்தியாக வளர்க்கலாம். நன்றி, வணக்கம்.